வணக்கம். இன்னைக்கு நாம ஓஷோவோட ஒரு ஆழமான விஷயத்தை பத்தி பேசப் போறோம். ஆமா, அவரோட தம்மபதம் சொற்பொழிவு தொடர்ல இருந்து. அதுவும் குறிப்பா 10வது சொற்பொழிவு. அதுல விடுதலை, தியானம், காதல்னு பல கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கார். ஆமா, அதுல இருக்கிற முக்கியமான சாரத்தை நம்ம அலசலாம். சரி, முதல் கேள்வியிலிருந்தே ஆரம்பிப்போம். ஒருத்தர் கேக்குறார், மனதோட பிடியிலிருந்து இந்த தலக்கணத்திலிருந்து விடுபடுவது எப்படி? இது ஒரு அருமையான கேள்வி. ஆனா இதுக்கு ஓஷோ சொல்ற பதில் ஆரம்பத்திலே ஒரு பெரிய திருப்பம் வைக்குது. அப்படியா? என்ன சொல்றார்? அவர் என்ன சொல்றாருன்னா, விடுதலை அடையணும்னு நீங்க நினைக்கிறீங்களே, ஆமா, அந்த எண்ணமே மனசோட ஒரு விளையாட்டு தான் அப்படிங்கிறார். ஒரு நிமிஷம். இது என்ன புதுசா இருக்கு? விடுதலை அடையணும்னு நினைக்கிறதே தப்பா? தப்புன்னு சொல்லல, ஆனா அதுவும் மனசு உருவாக்குற ஒரு பொறிதான். பாருங்க, நம்ம மனசு தான் பந்தங்களை உருவாக்குது. அதே மனசு தான் மோக்ஷம், விடுதலைன்னு ஒரு லட்சியத்தையும் உருவாக்குது. அப்போ இந்த வலையிலிருந்து தப்பிக்கவே முடியாதா? இது ஒரு மாதிரி விரக்திட்டு வழிவகுக்காதா? நல்ல கேள்வி. ஓஷோ சொல்றது விரக்திய பத்தி இல்ல, விழிப்ப பத்தி. அவர் தப்பிக்க முயற்சி பண்ணாதீங்கங்கிறார். தப்பிக்க முயற்சி பண்ணக்கூடாதா? ஆமா, ஏன்னா தப்பிக்க நினைக்கிறதே அந்த வலையோட ஒரு பகுதி தான். அதுக்கு பதிலா அந்த பந்தம்னா என்ன, அது எங்க இருக்குன்னு உன்னிப்பா கவனிங்க. அந்த கவனம்தான் தியானம். சரி, இந்த கவனிக்கிறது, வேடிக்கை பார்க்கறது, இத புரிஞ்சுக்க ஏதாவது உதாரணம் சொல்றாரா? கண்டிப்பா. இத விளக்கத்தான் அவர் நாகார்ஜுனர் வாழ்க்கையில நடந்த ஒரு அற்புதமான கதையை சொல்றார். ஓ, கதை இருக்கா? சொல்லுங்க. ஒரு இளம் துறவி நாகார்ஜுனர்கிட்ட வர்றான். ரொம்ப தீவிரமா, நான் விடுதலைக்காக என் உயிரையே கொடுக்க தயார், வழி சொல்லுங்கன்னு கிடைக்கிறான். ரொம்ப தீவிரம்தான். நாகார்ஜுனர் என்ன சொன்னார்? நாகார்ஜுனர் ரொம்ப அமைதியா, சரி, நீ அந்த குகைக்குள்ள போய் 3 நாளைக்கு உட்கார். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் திரும்ப திரும்ப நினைச்சுக்கோ, நான் ஒரு எருமையாகி விட்டேன், எனக்கு 2 பெரிய கொம்புகள் முளைத்து விட்டன அப்படின்னு சொல்றார். என்னது? எருமையாவா? விடுதலைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இது எங்கே போகுதே? அதேதான், அந்த துறவியும் அதேதான் கேட்டான். ஆனா குரு மேல இருந்த நம்பிக்கையில சரின்னு சொல்லி அதையே செய்ய ஆரம்பிச்சான். அப்புறம் 3 நாள் சாப்பாடு தண்ணி இல்லாம தூங்காம, நான் எருமை, எனக்கு கொம்பு இருக்குன்னு மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருந்தான். நம்பவே முடியலையே. 3வது நாள் முடிவுல அவன் உண்மையிலே தன்னை ஒரு எருமையா உணர ஆரம்பிச்சுட்டான். நிஜமாவா? ஆமா, நாகார்ஜுனர் குகைக்கு வெளியே வான்னு கூப்பிடுறார். அவன் வந்தானா? உள்ளந்து அந்த துறவி கத்துனா, என்னால வர முடியாது, என் கொம்புகள் குகையோட வாசல்ல இடிக்குதுன்னு. வாவ், இது ஒரு சுயவசியம் மாதிரி, செல்ஃப் ஹிப்னோசிஸ் மாதிரி. அப்போ நாகார்ஜுனர் உள்ள போய் அவனை உலுக்கி எழுப்பி, கண்ணை திறந்து பார், உனக்கு கொம்பும் இல்ல, நீ எருமையும் இல்லன்னு சொல்றார். அந்த நிமிஷம் அவனுக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. அப்போ நாகார்ஜுனர் கடைசியா என்ன சொன்னார்? அவர் சொன்னார், இந்த உலகம், இந்த பந்தங்கள் எல்லாமே நீயே உருவாக்கின கற்பனை தான். இந்த எருமை கொம்பு மாதிரி, அது உண்மையிலேயே இல்ல. அதை விட்டு ஓட முயற்சி பண்ணாத, விழித்துப்பார், அது போதும். அப்போ நாம அன்றாட வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனைகள், மன அழுத்தங்கள் எல்லாமே நாமளே உருவாக்கின எருமை கொம்புகளா? இதுதான் ஓஷோ நம்மள கேக்குற கேள்வி. ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது உண்மைதான், ஆனா அதை பத்தி நாம திரும்ப திரும்ப சிந்திக்கிறது தான் அதை பெரிதாக்குது. அந்த சிந்தனை ஓட்டத்தை கவனிக்கும்போது அதோட பிடித்தளர ஆரம்பிக்கும். புரியுது. இந்த மனசு உருவாக்குற பொறிகளை பத்தி பேசும்போது அடுத்த கேள்வி ரொம்ப பொருத்தமா இருக்கு. சொல்லுங்க. ஒருத்தர் கேக்குறாரு, எனக்கு புத்தரோட தியான வழியில ஈர்ப்பு இருக்கு, அதே சமயம் லாவோட்ஸோட காதல் வழியிலயும் ஈர்ப்பு இருக்கு, ரெண்டுல எதை தேர்ந்தெடுக்கிறதுன்னு குழப்பமா இருக்கு. பாருங்க, இதுவும் மனசு உருவாக்குற இன்னொரு எருமை கொம்பு தான். அப்படியா? ஆமா. ஓஷோ இதுக்கு என்ன சொல்றாருன்னா, இதில் பிரச்சனையே இல்ல, இதுதான் தீர்வு. பிரச்சனையே தீர்வா? ஆமா. உங்களுக்கு தியானம் இயல்பா வருதா, தியானத்துல மூழ்குங்க. காதலை பத்தி ஏன் கவலைப்படணும்? உங்களுக்கு காதல் இயல்பா வருதா, அதுல முழுமையா இருங்க. பிரச்சனை இல்லாத இடத்துல நீங்களே ஒரு பிரச்சனையை உருவாக்குறீங்கன்னுங்கிறார். இது கேட்க நல்லா இருக்கு, ஆனா ஒரு சந்தேகம். ஒருத்தரோட இயல்பு சோம்பேறித்தனமா இருந்தா அதையும் ஏத்துக்க சொல்றாரா ஓஷோ? ஒழுக்கம், முயற்சிக்கு இங்க இடமே இல்லையா? மிக முக்கியமான கேள்வி. இங்க ஓஷோ சொல்ற இயல்புங்கிறது சோம்பேறித்தனம் இல்ல, உங்க ஆத்மாவின் உண்மையான இசை எதுங்கிறது தான். ஆத்மாவின் இசை? ஆமா. இதை விளக்க ஒரு கவிதையை மேற்கோள் காட்டுறார். காதலுக்கென சில இதயங்கள் பிரத்யேகமாக படைக்கப்பட்டுள்ளன. இது எல்லா இசைக்கருவிகளிலும் வாசிக்கக்கூடிய பாடல் அல்ல. ஓஹோ. புத்தரோட இசைக்கருவியில தியானம் இசைக்கப்பட்டது, மீராவோட இசைக்கருவியில காதல் இசைக்கப்பட்டது. 2 பேருமே உச்சத்தை அடைஞ்சாங்க. முக்கியம் என்னன்னா, அவங்க கருவியில முழுமையா இசைச்சாங்க. அப்போ நம்மளோட வேலை அடுத்தவங்களோட இசைய காப்பி அடிக்கிறது இல்ல,
நமக்கான இசைக்கருவி எதுன்னு கண்டுபிடிச்சு அதுல நம்ம பாடல முழுமையா இசைக்கிறது தான். சரியா சொன்னீங்க. இதுல பிடிவாதம் இருக்கக்கூடாது. இறைவா, உனக்கு எது விருப்பமோ, என் இயல்பு எதுவோ அந்த வழியில நான் முழுசா எடுத்துட்டு போ அப்படிங்கிற ஒரு திறந்த மனநிலை தான் ஆன்மீகம். சரி, நம்ம இயல்பை ஏத்துக்கிறது தான் பாதை. இந்த இயல்பு உண்மைங்கிற தேடல் நம்மளோட இன்னொரு உலகமான கனவுகளுக்கும் பொருந்துமா? அடுத்து கனவுகளை பத்தி ஒரு கேள்வி. ஆமா, ஒருத்தர் கேக்குறா, நம் வாழ்வில் கனவுகள் நிறைந்துள்ளன, அதன் உண்மை என்ன? இதுக்கு ஓஷோ என்ன சொல்றார்? இங்க அவர் ஒரு எச்சரிக்கை கொடுக்கறார். நான் சொல்றேங்கிறதுக்காக வாழ்க்கை ஒரு கனவுன்னு நம்பிடாதீங்க, அது நீங்களே உணர வேண்டிய அனுபவம் அப்படிங்கிறார். ஏன் அப்படி சொல்றார்? ஏன்னா ஒரு கனவுக்குள்ள இருக்கும்போது அது கனவுன்னு நமக்கு தெரியாது, ரொம்ப உண்மையா இருக்கும். ஆமா, கரெக்ட். விழிச்சதுக்கு அப்புறம் தான் ஓ அது கனவுன்னு புரியுது. அதே மாதிரி இந்த வாழ்க்கையோட மாயையை உணர நீங்க தியானத்துல விழிக்கணும். வெறும் அறிவால தத்துவமா இதை ஏத்துக்கிட்டா அது பாசாங்கத்தனத்தை உருவாக்கும். புரியுது. இந்த எண்ணம் அடுத்த கேள்விக்கு ரொம்ப அழகா எட்டு செல்லுது. ஒருத்தர் சொல்றார், காதல் என்னை பயனற்றவனாக்கி விட்டது, இல்லையென்றால் நானும் குச் காம் கே, அதாவது ஒரு பிரயோஜனமான மனிதனாக இருந்திருப்பேன் அப்படின்னு. இதுதான் இந்த உரையாடலோட ஒரு சுவாரஸ்யமான பகுதி. இது இன்னைக்கு இருக்கிற ஹசில் கல்ச்சருக்கு நேர் எதிர் கருத்தா இருக்கே. ஆமா, ஓஷோ சொல்றாரு, நீங்க எப்போ உலகத்தோட பயனுள்ள வேலைகள்ல இருந்து பயனற்றவரா மாறுறீங்களோ அப்போதான் இறைவனோட உலகத்துக்கு பயனுள்ளவரா மாறுறீங்க. இது ஒரு பெரிய முரண்பாடா இருக்கே. நிச்சயமா. இத விளக்க ஓஷோ சுல்தான் கஜ்னி முகமது வாழ்க்கையில நடந்த ஒரு கதையை சொல்றாரு. ஓ, இதுக்கும் ஒரு கதையா? ஆமா, ஒரு தந்தை தம் மகனை எப்படியாவது சுல்தானோட அரசவையில சேர்த்துடணும்னு ஆசைப்படுறார். முடியல. கடைசியா சுல்தானே சொல்றார், உங்க பையனை ஒரு சூஃபி ஞானி கிட்ட ஒரு வருஷம் சீடனா இருந்துட்டு வர சொல்லுங்க, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு. சூஃபி ஞானி கிட்ட போனா எப்படி அரசவை வேலை கிடைக்கும்? அந்த தந்தைக்கும் புரியல. ஆனா பையனை அனுப்பி வைக்கிறார். ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த மகன் அவரோட குருவோட காலடியில உட்கார்ந்து உலகத்தையே மறந்து ஆனந்தத்துல மூழ்கி இருக்கான். அப்ப அந்த தந்தை அவர் அவனை பயனற்றவன்னு திட்டி தீர்க்கிறார். உன்னை வேலைக்கு சேர்க்கலான்னு பார்த்தா நீ இப்படி ஆகிட்டேன்னு புலம்புறார். ஆனா சுல்தான்? ஆமா, சுல்தான் கஜ்னி முகமதுவே அந்த ஆசிரமத்துக்கு வராரு. அந்த மகனை பார்த்து, நீ தகுதி அடைஞ்சிட்ட, வா, உனக்கு என் அரசவையில பெரிய பதவி தர்றேன்னு கூப்பிடுறார். அப்போ அந்த மகன் என்ன சொன்னா? அவ சொன்னா, எனக்கு உண்மையான தர்பார், உண்மையான அரசவை கிடைச்சிடுச்சு, இனிமே நான் எங்கேயும் வரமாட்டேன். வாவ். ஆக உலகின் பார்வையில் பயனற்றவராவது ஆன்மீக பார்வையில் உச்சத்தை அடைவதா? மிகச்சரி. நீங்க உலகத்தின் பின்னாடி ஓடும்போது அது உங்களை நிராகரிக்குது. நீங்க அதிலிருந்து விலகும்போது அது உங்களை தேடி வர ஆரம்பிக்குது. அதுதான் உண்மையான மதிப்பு. இது ஒரு பெரிய முரண்பாடு. இதுதான் நம்மளோட கடைசி கேள்விக்கு நம்மள கொண்டு வருது. இதுதான் இந்த சொற்பொழிவோட உச்சம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. கேள்வி எதுதான். புத்தர் துக்கம் இருக்கிறது என்கிறார், நீங்கள் ஆனந்தம் இருக்கிறீர்கள் என்கிறீர்கள். புத்தரின் சூன்யத்தில், வெறுமையில் நீங்கள் காதலை சேர்க்கிறீர்கள். இந்த முரண்பாடு எண். ஆமா, இதுதான் இந்த உரையாடலின் சிகரம். இதுக்கு ஓஷோ சொல்ற விளக்கம் அபாரமானது. என்ன அது? அவர் சொல்றார், புத்தர் காலத்துல உபநிடதங்கள் சொன்ன பிரம்மம், ஆனந்தம், பூரணம் போன்ற வார்த்தைகளை எல்லாம் பண்டிதர்கள் வெறும் சடங்கு வார்த்தைகளா மாத்திட்டாங்க. அதோட உயிரை எடுத்துட்டாங்களா? ஆமா, அதனால புத்தர் ஒரு எதிர்மறை பாதையை தேர்ந்தெடுத்தார். அவர் ஆனந்தம் இருக்கிறதுன்னு சொல்லல, அதுக்கு பதிலா துக்கம் இருக்கிறது, அந்த துக்கத்தை நீக்க ஒரு வழி இருக்கிறதுன்னு சொன்னார். அவர் சூன்யம், அதாவது எம்டினஸ் பத்தி பேசினார். பண்டிதர்கள்ட்ட இருந்து தப்பிக்கவா? ஆமா, அது ஒரு உத்தி. அவங்க பேசி பேசி அர்த்தம் இழக்கச் செஞ்ச வார்த்தைகளை ஒரு தொடவே இல்ல. அப்போ சூன்யம்ங்கிறது ஒரு எதிர்மறையான விஷயம் இல்லையா? அது ஒரு வழியா? சரின்னு புடிச்சிங்க. ஓஷோ சொல்றார், சூன்யம்ங்கிறது வாசல், பூரணம்ங்கிறது அதுக்குள்ள இருக்கிற கோயில். சூன்யம் வாசல், பூரணம் கோவிலா? ஆமா, மனதோட அத்தனை சத்தங்களும் இல்லாம போற நிலைதான் சூன்யம். ஆனா அது ஒரு வெற்றிடம் இல்ல. அந்த அமைதிக்கு பிறகு வெளிப்படுற பேரானந்தம் தான் பூரணம். அப்போ ஏன் ஓஷோ ரெண்டையும் ஒரே நேரத்துல பேசணும்? ஏன்னா ஓஷோ சொல்றார், புத்தர் காலத்துல பண்டிதர்கள் பூரணம்ங்கிற வார்த்தைய சக்கையாக்கிட்டாங்க. இப்போ என் காலத்துல தத்துவவாதிகள் சூன்யம்ங்கிற வார்த்தையும் அதே மாதிரி வெறும் தர்க்கம் பண்ற விஷயமா மாத்திட்டாங்க. அதனால இப்ப ரெண்டையும் சேர்த்து பயன்படுத்துறாரா? ஆமா, சூன்யமும் பூரணமும் ஒண்ணுதான்னு சொல்லும்போது தர்க்க ரீதியா சிந்திக்கிற மனசு குழம்பிடும். எப்படி? தர்க்கத்துக்கு ஒன்னு வெறுமையா இருக்கணும், இல்லனா முழுமையா இருக்கணும். ரெண்டும் எப்படி ஒன்னா இருக்க முடியும்? இந்த முரண்பாடு அவங்களோட பிடியிலிருந்து உண்மையை விடுவிக்குது. தர்க்கத்தை மீறி அனுபவத்துக்கு போறவங்களுக்கு மட்டும்தான் அதோட பொருள் விளங்கும். ஆ,
இந்த முழுமையான அலசல்லிருந்து பார்க்கும்போது விடுதலை அடையணுங்கிற ஆசையே ஒரு பொறி. நமக்கான உண்மையான பாதை எதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். ஆமா, அது தியானமோ காதலோ உலகத்தோட பார்வையில பயனற்றவரா மாறுறதுல தான் உண்மையான ஆன்மீக மதிப்பு இருக்கு. இறுதியா சூன்யமோ பூரணமோ எதிரெதிர் துருவங்கள் இல்ல, அவை ஒரே உண்மையின் வாசல் மற்றும் கருவறை. சரி, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஓஷோ விடுதலைக்கான ஆசையே மனதோட விளையாட்டுன்னு சொல்றார். இப்போ நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், உங்க வாழ்க்கையில நீங்க அடைய விரும்புகிற ஒரு நல்ல லட்சியம் அல்லது ஒரு பெரிய ஆன்மீக ஆசை எது? ஒருவேளை அந்த ஆசையே, அந்த இலக்கே நீங்க உண்மையிலேயே தேடுவதிலிருந்து உங்களை தடுத்துக் கொண்டிருக்கும் ஒரு கற்பனையான எருமைக் கொம்பாக இருக்குமா?